திரு அருணன், மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கிறீங்க, வரலாற்று ஆய்வாளரும் கூட. இந்த அரிட்டாப்பட்டி விவகாரம், மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல வில்லன் மோடி அரசுங்க. அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஆனால் நான் சட்டமன்ற உரையில எதிர்கட்சி தலைவருடைய ஆவேசமான பேச்ச கேட்டேன். அது பற்றியெல்லாம் இங்க சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு இடத்துல கூட இந்த கொடுமை செய்த மோடி அரசு பெயர் சொல்லி அவர் கண்டிச்சது மாதிரி தெரியல. ஒன்றிய அரசுன்னு அப்படி அது ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல? மாநில உரிமை போகும்போது பறி போகும்போது சும்மா இருக்கலாமா? மாநில அரசு அப்படிதான் உரிமையை பறிக்கிறது யாரு, பறிச்சது யாரு? அதுக்குள்ளே இப்ப கூட நண்பர் அக்னிஸ்வாமி பேச இவ்வளவு நேரம் பேச பாருங்க. அது மாநில அரசு முதலமைச்சர் அவங்களை தான் சொல்லுது அரசு என்ன பண்ணுச்சு, அல்லது அவை முன்னவர் மோடி அரசுன்னு ஒரு சொல்லலாம். எனக்கு ஒண்ணு புரியல, விஷயத்தை திசை திருப்பது யாருன்னு நான் கேட்கிறேன். இப்ப இங்க வில்லன் மோடி அரசு, பாஜக அரசு. வேதாந்தா நிறுவனத்துக்காக மதுரை மாவட்டத்தை பலி கொடுக்க துடிக்கிற கேவலமான அரசு மோடி அரசு. அதையெல்லாம் நம்ம உண்மையாக கண்டிக்கணும். இவ்வளவு காட்டமான வார்த்தைகள் இல்ல, கண்டிப்பா. ஆமாங்க, என்னங்க விளையாட்டாங்க. நீங்க சொன்னதால சொல்றேன். அரிட்டாப்பட்டி பத்தி எனக்கு தெரியும் என்பதனால என்னுடைய ஆய்வுக்காக. அது இது 2022 தான் நீங்க அத பல்லுயிர் காப்பக இடம்னு சொன்னீங்க. அதற்கு முன்பு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தமிழன் சமண துறவிகள் வாழ்ந்த இடம், சரித்திர இடம். அரிட்டாப்பட்டி போய் பாருங்க, யானைமலையில இருந்து முழுசா போய் பாருங்க, உள்ள பூரா என் குன்றங்கள் தேவாரத்திலே வந்தது. புற சமண துறவிகள், அவல படுகைகள், தீர்த்தகர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் அவ்வளவையும் ஒழிக்க கண்டனம் கட்டி இருக்கு இந்த மோடி அரசு. என்னங்க 5000 ஏக்கருங்கிறாங்க, மொத்தம் எவ்வளவுன்னு தெரியல. அவ்வளவு சுரண்டோம்னா அந்த பகுதி என்னங்க ஆகும்? இந்த வில்லத்தனத்தை செய்து கொண்டிருப்பது மோடி அரசு. ஆனா சட்ட விவாதத்தை பார்க்கிறேன். உண்மையிலே இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப அழுத்தமாக வந்தது. இப்ப 2023 வந்த திருத்த மசோதா, அதை பத்தி எல்லாம் நீங்க நல்லா சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும். மக்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் இந்த விஷயம் இப்ப எப்ப வருது? நவம்பர் முதல் வாரத்துல 7 விட்டாச்சியா? அது வேதாந்தான்ல அது ஜிங்க் கம்பெனின்னு சொல்லி அப்புறம் மேல் தானே தெரியுது. அதனுடைய துணை நிறுவனம் வேதாந்தா நிறுவனத்துக்கு துணை நிறுவனம் பிறகு தெரியுது அவங்க பன்னாட்டு நிறுவனம். இதை தெரிஞ்ச உடனேயே 2வது வாரத்திலேயே கொந்தளிச்சு போய் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்பி, மதுரை எம்பி ஒன்றிய மோடி அரசுடைய சுரங்கத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு. என்னங்க ஏல விட்டீங்க, அந்த பகுதி எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சேர்த்து சொல்றாரு 22. அப்புறம் சமணப்படுத்தி நான் சொன்னதெல்லாம் சொல்லி பதில் என்ன தெரியுமா வருது? ஆணவத்தோடு. அதெல்லாம் பார்த்துத்தாங்க முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பல்லுயிர் அந்த பகுதியை பாதுகாப்பதும் வளர்ச்சியும் இணைஞ்சு போகணும். ஆகவே இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஆணவத்துடன் பதில். அப்பதான் அவர் அதை எடுத்து போட்டு இந்த பதில ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம் அரிட்டாப்பட்டி பகுதியிலேன்னு போட்டாரு எங்க எம்பி, நம்ம எம்பி, மதுரை எம்பி. அதுக்கு பிறகு மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. நேத்தைக்கு அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த மக்களின் குரலாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிட்ட நான் பேசி இருக்கிறேன், இந்த திட்டத்தை கைவிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜகவும் அந்த நிலையில இருக்கு. இன்னைக்கு நயினா நாகேந்திரனும் அப்படித்தானே பேசி இருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி இதை பாஜக இதை செய்கிறதுன்ற எந்த முடிவுக்கு வர்றீங்க? ஏன் இப்படி அந்த நிலைக்கு வர்றீங்க? பாஜக தான் செய்யுது. ஏங்க இந்த மாதிரி வேலை செய்வதற்காகத்தான் அந்த சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. ஏலம் விடுகிற உரிமை ஒன்றிய அரசுக்கு மட்டுமே திருத்தம். அந்த திருத்தத்தை திமுக உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுடைய எம்பிக்கள் உட்பட அவ்வளவு பேரும் எதிர்த்திருக்கோம். ஆனா மாநிலங்களவையில அதிமுக அதையும் நான் கேட்டுட்டு தான் வர்றேன். தம்பி தவிர எவ்வளவு கிண்டால, கிண்டால பத்தி எல்லாம் பேசுனீங்க. அவர் எவ்வளவு கிண்டலா பேசியிருக்காரு நீங்க பாத்துட்டு கேட்டீங்கல்ல. அதாவது சட்டம் ரொம்ப அவசியமியா அப்படின்னு பேசிட்டவங்க இவங்கதான். அப்ப முதல்ல இப்ப அதுக்கு அக்னிஸ்வரன் சில வழக்கு சொல்ற, ஐயா பரவாயில்ல அவர் நிதானமா தான் சொல்ற, தப்பியா அதை தவிர்த்திருக்கணும் அப்படித்தான் சொன்னாரு. பரவாயில்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நம்முடைய புதிய ஆரை நோக்கி இருக்கணும் மோடி அரசு. இப்ப அண்ணாமலையை பத்தி பேசுறீங்கல்ல, பாயிண்ட்னா ஒரு வாரத்துக்கு முன்பு நண்பரை இந்த விஷயம் வந்தவுடனே எங்களுடைய எம்பி இந்த விஷயம் சொல்லி வந்த உடனே ஒரு விவாதம் ஒரு டிவியில, அங்க ஒரு பாஜக காரர் வந்தார். அவர் அகில இந்திய அளவுல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு?
இந்தியாவுல பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சகலமும் ஒன்றிய அரசுக்கு தான் சொந்தம். எந்த மாநில அரசும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் நினைச்சேன் பூமிக்குள்ள புதைச்ச பணம் கூட உங்களுக்கு சொந்தமையா, எதையும் எடுப்போம், இந்த திட்டமும் நிறைவேறும், சுரங்க வரும்னு பேசினாருங்க போன வாரங்க. ஆனால் எழுச்சியை பார்த்து, மதுரை மாவட்டத்திலே வந்திருக்கக்கூடிய கொந்தளிப்பை பார்த்து இப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு, ஏமாத்த பாக்குறாரு. இவர் அமைச்சருக்கு போன் பண்ணாரா, அவர் பரிசீலிப்பேனாரா? எம்பி அதிகாரப்பூர்வமா கேட்டதுக்கு இப்பதாங்க பதில் சொன்னாரு, செஞ்சே தீர்வோம் அப்படின்னு. அதத்தான் அந்த பாஜக நண்பர் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு, ஏன்னா ஒட்டுமொத்தமான சட்டமன்றமே இப்ப 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அதிமுகவும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. பாஜக என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. சட்டமன்றத்துல அப்படி இப்படிமா பேசினாரு. சபாநாயகர் நீ ஆதரிக்கிறீங்களா இல்லன்னு நறுக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டாருன்னு வந்துச்சு. ஆனா எதிர்த்து வாக்களிக்கல போட்டு, அதனாலதான் ஒரு மனதாக வந்துச்சு தீர்மானம். சரி, இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல திரு அருணன், இது முழுக்க முழுக்க வில்லன் மோடி அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்கல்ல. இந்த 10 மாச காலம் திமுக அரசு ஒரு போதிய இல்ல ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டு இருக்கிறதா? அப்படி மேற்கொண்டு இருந்தா பிப்ரவரி மாசமே இது முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நீளமா இந்த பிரச்சனை சர்ச்சை வளர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. மாநில அரசின் கடிதம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் போராட்டத்திலே குதிக்கிறாங்க. அப்ப இவங்க முன்னாடியே அதை பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணலன்னு கேட்கிறாங்க. பிப்ரவரி மாசமே இதை தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாமா? திமுக அரசு அதை செய்யலையா? இல்ல, அதாவது இந்த கடிதங்கள் எழுதுனது விவகாரங்கள்லாம் நமக்கு இப்பதான் அந்த வகையில எதிர்கட்சி தலைவர் சொன்னது உண்மைதான். பொதுவாக அவை முன்னவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒன்றிய அரசுக்கு எழுதிய கடிதங்கள்லாம் பொதுவாக கெசட்ல இந்த மாதிரி கடிதங்கள் இருக்குன்னு ஒரு அறிவிப்புகள் வரும், அதெல்லாம் செஞ்சிருக்கோம் என்று முதல்வரோ முன்னவரோ சொன்னது பூரா நான் கேட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ளணும்னு நானும் கவலையோடு பாக்குறேன். என்னன்னா, அரசு இப்படி கடித போக்குவரத்து நடத்துச்சுல, இது மக்களுக்கு போய் சேரல. மதுரை மாவட்ட மக்களுக்கு போய் சேரல, இல்லாட்டி எப்படி அந்த கொந்தளி போச்சு. அது உண்மைதான், நான் வந்து மக்கள். ஆனா அரசு ஒண்ணுமே செய்யலன்னு பழிய பூரா மாநில அரசு மேல போட்டு மோடி அரசை பத்தி பேசல பல எடப்பாடியாரு. அதுதான் ரொம்ப கொண்டு வைக்கிறேன். நீங்க மோடி அரச பெயர் சொல்லி தாக்கி இந்த அரசு இத்தகைய அநியாயம் பண்ணுது, நம்முடைய பூமிய பறிக்க பாக்குது, இந்த மாதிரி சொரண்டி தான் உண்மையான சொரண்டு, நிலத்தையே சொரண்டி சொரங்கம் என்கிற பெயர் இல்ல, நம்முடைய வளத்தையும் வரலாறையும் இங்க கெடுக்க பாக்குது என்று நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிவிட்டு அப்புறமேல இதை சொன்னாலாவது நான் புரிந்து கொள்வேங்க. அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு. நீங்க அலட்சியம், மீண்டும் மீண்டும் நீங்க அலட்சியம் மறந்துட்டீங்கன்னு. இது அப்பதான் அவங்க சொன்னா நான் கடிதம் எல்லாம் எழுதணும்னு நான் கவலையா பாக்குறேன். ஒரு படிப்பினை திமுக அரசு எடுத்துக்கொள்ளணும். கடிதங்கள் மட்டும் எழுதியிருக்கலாம், அது மக்களுக்கு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம். 23ல இருந்து நாங்க என்ன பண்ணோம், 24 பிப்ரவரிக்கு அடுத்த உடனே கடிதம் எடுக்கணும். இப்ப சட்டசபையில தீர்மானம் வரும்போதுதான் சொல்லப்படுது. அங்க அதை முதல்ல சொல்லியிருக்கணும் தான் எனக்கும் பட்டுச்சு. ஓகே, திரு அருணன், உங்களுடைய நிறைவு பார்வை. இல்ல, நான் எனக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே மகிழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு அழுத்த திருத்தமான தீர்மானத்தை பூரா வாய்ச்சி பார்த்தேன். ரொம்ப அருமையான தீர்மானம். அதை அரசே கொண்டு வந்தது, அதை எதிர்கட்சியும் தலைவரும் ஆதரிச்சது, ஒருமனதாக நிறைவேறியது. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் எனக்கு ஏற்பட்ட கவலை என்னன்னு நான் குறிப்பிட்டேன் பாருங்க. பூமிக்கு அடியில் இருப்பதெல்லாம் ஒன்றிய அரசுக்கே சொந்தம் என்கிற அந்த ஆணவமா அவங்க பேசினாங்களே, அதற்கேற்ப சென்ற ஆண்டே ஒரு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி வச்சிருக்காங்களே, அதை வச்சு என்ன விளையாட்டுலாம் விளையாடுப்ப ஏலத்துக்கு விட்டாச்சு. இப்ப எனக்கு ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, அவை முன்னவர் சொன்ன ஒரு கருத்து, ஐயா டங்ஸ்டனை ஏல விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு உண்டு, ஆனால் அந்த நிலம், அந்த பூமியை குத்தகைக்கு எடுக்கிற அல்லது குத்தகைக்கு கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் உண்டு. நாங்க குத்தகை கொடுக்க மாட்டோம், என்ன செய்வேன் என்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை அவை முன்னவர் அங்க தெரிவிச்சு. எனக்கு ஒரு உண்மையிலே சொல்ற, அதுதான் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இப்ப திமுக நண்பர் வேற ஒரு அம்சத்தை சொல்றாரு. ஏலத்துக்கு எடுத்துக்குல்ல அந்த வேதாந்தா நிறுவனம் எத்தனை என்ஓசி வாங்கணும், ஆட்சேபனை இல்லைன்னு மாநிலத்துல நிக்கணும்ல, அப்ப நாங்க பாத்துக்கோன்னு. அது ஒரு நல்ல அம்சம். ஆனா கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வேதாந்தா நிறுவனம் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிட்டேன்னு, அது பெரிய போராட்டம். நல்ல வழிக்கு அங்க ஸ்டெர்லைட்லயும் நீதிமன்றத்துல அவங்க தோத்தாங்க. ஆனா எப்படி விடாப்படியா இங்க வரைக்கும் போனாங்க.
ஆகவே அவங்களை லேசாலாம் குறைச்சு மதிப்பிடாதீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்றைய தினம் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது. எங்களுடைய எம்பி வெங்கடேஸ்வரர் வரவேற்று இப்ப இன்றைக்கு பதிவு போட்டிருக்காரு. ஆகவே நாங்கள் வரவேற்கணும் அந்த தீர்மானத்தை. அது ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தை நடப்புக்கு கொண்டு வருவதற்கான சகல ஏற்பாடுகளையும் மக்களுடைய ஆதரவோடு நீங்க தயவு செய்து நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அது மிக முக்கியமான அம்சம். ஏன்னா மக்களுக்கு தெரியாம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எதிர்கட்சி தலைவர் பாருங்க ஒண்ணுமே நடக்கலைங்கிற மாதிரி அவரு சொல்லும் போது நமக்கும் அவன் இன்னும் ஒண்ணு நடக்கலையா, நானும் இவ்வளவு கடித போக்குவரத்து இவ்வளவு நடந்திருக்கியா, இதை ஏன் மக்களுக்கு சொல்லக்கூடாது? இல்ல இன்னொரு ஒரு சந்தேகம் திரு அருணன், இல்ல இப்ப கீழடிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து நாம வச்சிருக்கிறோம். ஏற்கனவே 2022 இதே அரிட்டாப்பட்டி பகுதி பள்ளியூர் பெருக்க மண்டலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வேற ஏதாவது தமிழ்நாடு அரசு அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு முன்வடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கிறதாக எந்த ஒரு இது வல்லுநரும் சொல்லல. ஏன்னா ஏற்கனவே அது ஒரு ஹெரிட்டேஜ் சைட் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அரிட்டாப்பட்டி இருக்கிற காரணத்தினால சமண படுக்கைகள் அத்தோடு சேர்த்து இப்ப பல்லுயிர் காப்பக மண்டலமாவும் அறிவிச்சிருக்கு. இதை விட மாநில அரசு என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த சட்டம் ஒன்றிய சட்டத்தின் அடிப்படையில ஏலம் விட்டாச்சு. ஏலத்தை அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க நிக்க போறாங்க. இதை எப்படி சமாளிக்க போறோம்? ஆகவே அரசு செய்யக்கூடிய இந்த வேலைகள் மற்றும் மக்களுடைய ஆதரவை பெற்று அவங்களையும் களத்தை கொண்டு வாங்க என்பது மிக முக்கியம் என்று எனக்கு படுகிறது. சட்டமன்றம் அருமையா வேலை பார்த்திருக்கு. மக்கள் மன்றத்துக்கு வாங்கன்னா நான் அப்படி செய்யல. அவர் அரசே வரலாமான்னா வேற வழி. இத்தகைய ஒரு படு மோசமான ஒரு ஒன்றிய அரசு மோடி அரசு இருக்கும் பொழுது நாம தமிழக மக்களுடைய நம்பிக்கை, நான் தயவு செய்து சொல்வேன், இது தயவு செய்து மதுரை மாவட்ட பிரச்சனை அல்லது அரிட்டாப்பட்டி மேலூர் பகுதி மக்களுடைய பிரச்சனை என்று மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கு அரிட்டாப்பட்டி, நாளைக்கு முழு தமிழகத்தை இப்படி கொண்டு போய் தாரை வார்த்து விடுவார்கள். அதனுடைய வடத்தை பற்றி, வரலாறை பற்றி, எதை பற்றியும் கவலைப்படாமல் துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கு என்கிற உண்மையை நான் மக்களுக்கு சொல்லி மக்களை திரட்ட வேண்டும் என்பேன். நன்றி.